வணக்கம் தோழர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேண்டம் ரீல்ஸ் ரியாக்ஷன். எத்தனாவது எபிசோட்னு தெரியலையே, நிறைய வீடியோ போட்டவங்க கூட எனக்கு தெரியும். அடிச்சு முன்னேற வேலையை பாடுறா. ரேண்டம் ரீல்ஸ் ரியாக்ஷன் சீரீஸோட 3வது எபிசோட். சரிப்பா, எல்லாரும் அடிச்சுக்கிட்டு மாயிரப்ப நடுவில் ரீல்ஸ் ரியாக்ஷன் ஒன்று வந்துடும் பாரு. The next day. 2,000 rupees. No, just no. Yeah. No, bro, I don't even want it at all. I give it free. Okay, thank you. I give it free. Thank you. You are not happy? What? Yeah, I'm happy. Yeah, thank I'm you. giving 1,500. ஹாப்பி ஹாப்பி. No, you said for free. What do you mean free? You said free. கரெக்ட். You said for free. But I'm giving really cheap, brother. This is No, you lapis said for lazuli, this is free. tiger eye. Very Now cheap. it's mine. டைகர் ஐயா, அதே அப்புறம் புலி கண்ணுலாம் வைக்கிறான். We already made the deal. Shake No hands. deal, no sir. Shake hands. Okay, 1,500. No, you said free. I give you all free. So வாங்கிக்க வாங்கிக்க. Yeah. வாங்கிக்க. all happy? அதையும் Yeah, வாங்க. and your bag. Okay, thanks, man. Thanks, man. All right. திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். திருப்பதிக்கு மொட்டை அடிக்கலான்னு போயிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிற மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாமம் போகிறதுக்கு அச்சு ஒன்று வச்சுக்கிட்டு இப்படியே போயிட்டு இருந்தேன். டக்குன்னு கூப்பிட்டு இப்படி குத்திட்டேன். குத்தினதுக்கப்புறம் காசை வச்சு நாமம் போகிறத பார்த்துருக்கேன். நாம போட்டு காசு வாங்குறாங்களா அப்போ தான் பார்த்தேன். கோவிந்தா கோவிந்தா. அதேமாரி திருவண்ணாமலையில் எப்படின்னாக்கா அந்த மலை சுற்றிட்டு வரும்போது இந்த அடிசட்டியில் மோர்லாம் வச்சு மொண்டு கொடுத்துட்ருந்தாங்க. சரி, அன்னதானம் போடுற மாதிரி இது கொடுக்குறாங்க போல், வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு டப்புன்னு வாங்கி குடிச்சிட்டா காசு கொடு. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்பா. அதான் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு மிஷின் ஆஃப் பண்ணுறான், திட்டுறதுக்காக இருக்கும். திஸ் இஸ் வாட் எவ்ரி டைம். ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். எங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் சிஸ்டரோ எத்தாந்து எதனா ஒன்று புதுசாக செஞ்சுருப்பாங்க. இருந்தால் சாப்பிடு, அதை சாப்பிடு. வீட்டில் இருக்க எல்லார் வீட்லையும் அப்படி தான் நடக்குதா, இல்லை எங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்படியான்னு தெரியல. நெக்ஸ்ட். ஹலோ, என்னங்க? அவசரப்படாத, சொல்றேன். அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும், இருந்தாலும் சிரிப்பு வருது. லொல்லு சபாவை இது வரைக்கும் பார்த்ததில்ல. இது மாதிரி ரீல்ஸு ஷார்ட்ஸு அது மாதிரி தான் பார்த்துருக்கேன். அதை வச்சு ஒரு வீடியோ போட்டாலும் போடலாம். அட பொம்மால இதே மாதிரி தான் இந்த கூழ் ஊற்றுனதுக்கப்புறம் ஆட்டெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, சின்ன வயசில் இந்த தெருக்கூத்து. அப்போ எங்கள் பாட்டி கூட போவேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு நடுராத்திரியில் தூக்கம் வந்துடும். அவனுங்க எப்படி நைட்டு ஃபுல்லாக ஆட்டம் வைக்கிறானுங்கன்னு தெரியல. தூக்கம் வந்துடும். திடீர்னு என்ன பண்ணுவான், நம்மளை வச்சு அந்த இடத்துல ஜோக் பண்ணுவான். சுற்றி ஒரே சிரிப்பாங்க. சில நேரத்தில் தண்ணிலாம் பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிருக்கானுங்க. ஏன்னா அது சின்ன வயசு, அப்போ எதிர்த்து பேச தைரியம் இல்லை. ஆனால் இப்போ போகிறதே இல்லை. நெக்ஸ்ட். ப்ரோ, நீங்கள் பாடினதை 1 மந்த்துக்கு உங்கள் ஃபோன் ரிங்டோனில் வைங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னையை பிடிச்சவங்க ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பிடிக்காது ப்ரோ, என்ன சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு கெடுதல்ன்றதுனால என்ன சாப்பிட்றதில்ல ப்ரோ. ஸோ அதனால் என்ன பிடிக்காது ப்ரோ. இதுக்கு பேர் ஜோக்கா? நெக்ஸ்ட். என்னடா தலைகீழ சுற்றுது ப்ரோ. ஆஸ் எ ப்ரீமியம் வெர்ஷன் ஆஃப் ஹாப்பினஸ். வெளியே வந்துடாம தான் சரி. நெக்ஸ்ட். கையில் இருக்கிறதுலாம் எடுத்து கொடுக்குது. எதுக்குடா அழுவுது? பக்கத்தில் இருக்கும், அவன் லவர் கூட பேசுகிறான். இதுக்கு என்ன ஆச்சு? ஸ்லாப் மீம் போய் இப்போ இது வந்துடுச்சா? नेक्स्ट. ये जो, अरे ये क्या हुआ? हाथ में फोन कैसे? पता ना? हाँ श्रेया, तुम्हारे पास रुमाल उमाल नहीं है? बांधो बांधो. हाँ बांधो.
லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் 0%, வீடியோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்சோ 0%. அப்புறம் என்ன நீங்க வந்த நெக்ஸ்ட், ஆஹா அற்புதமான தகவல், லெட்ஸ் ப்ளே இட். ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், கிருஷ்ணரே கிரிக்கெட் ஆடி இருக்காரு. அப்படியா? அதுக்கு கதம்ப கிரீடான்னு ஒரு பேர் சொல்றாங்க. ஆஹா, இது என்ன பண்ண கேகேஆர் இல்ல, இது என்ன பண்ணாரா? இஷான் கிஷன் சொல்றாரு. அவனை பேச விடுங்க, லெட் ஹிம் குக். நல்ல கதையை நல்லா குக் பண்றான்ல. இஷான் கிருஷ்ணன்ல லார்ட் கிருஷ்ணா, ஈஸ்வரனாகிய கிருஷ்ணன் கையில வந்து கடம்ப மரத்து குச்சிய கையில வச்சு, கடம்ப மரத்துல மஞ்சரின்னு சொல்லுவாங்க, பூந்துணர், இன்ஃப்ளோரசன்ஸ்னு, அதை வந்து பாலா வச்சு இத வச்சு விளையாடினாராம். கந்துக்க கிரீடான்னு அதுக்கு ஒரு பேரும் கொடுக்குறாங்க. அதை வந்து அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் 6 வேற அடிச்சாராம். யமுனை கரையில விளையாடி அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் அடிச்சு அந்த பந்து யமுனையில போய் விழத்தான் இவர் உள்ள குதிச்சு காளியன் தலைமையில நாட்டியம் ஆடுறாருன்னு சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் வாட்ஸ்அப்ல வருதே இல்லையா? உங்களுக்கு மட்டும் வருது போல இருக்கு. டைரக்ட் கான்டாக்ட் வச்சுங்களா கிருஷ்ணரோட? கமெண்ட்ஸ். நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா, நான் தலையா. நெக்ஸ்ட், இதெல்லாம் இப்போ டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறானுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களை மற்றொரு கணல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சச்சாய். until then, goodbye.